வெல்கம் டு டெக் குக்கி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஓனிடா கிறிஸ்டல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினோட அன்பாக்சிங் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாஷிங் மிஷின் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கலாம். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 11,500 12,000 வரைக்கும் இருக்குது. இதுதான் ஓனிடா கிறிஸ்டல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினோட அட்டைப்பெட்டி. கெப்பாசிட்டி 6.2 kg. கலர் கிரே கலர்னு சொல்லியிருக்காங்க, ஒயிட் கலர் மாதிரி இருக்குது. இந்த ஓனிடா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மிஷினில் 10 வாஷ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஷாக் அடிக்காது, துருப்பிடிக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் இருக்குது, சைல்டு லாக் இருக்குது, பசி லாஜிக் இருக்குது, எல்இடி டிஸ்பிளே இருக்குது. RMP 700 பவர் மோட்டார் இருக்கிறதுனால இது 700 RPM ஸ்பீடில் சுற்றுது. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 700 தடவை. நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர் ட்ரை இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் கிட்டத்தட்ட ஸ்பின்னிங்கை தான் ஸ்லோ பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஸ்பின் பண்ணுது. ஸோ அதுதான் அவங்க ஏர் ட்ரைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி வர்றது பாட்டம் கவர். எலி எதுவும் உள்ளே போகாமல் இருக்க ஃபர்ஸ்ட் பாட்டம் கவர் வச்சுருக்காங்க. ஸோ அதை டெமோ பர்சன் தான் மாட்டணும். அதுக்கடுத்து தெர்மாக்கோல் வருது மேலே. அப்புறம் தெர்மாக்கோல் இப்போ மேலே பிளாஸ்டிக் ரிப்பன்ஸை கட் பண்ணியாச்சுன்னா மேலே அப்படியே தூக்குனா வாஷிங் மிஷின் அப்படியே ஓப்பன் ஆகிடும். வாஷிங் மிஷினோட பின்பக்கம் பவர் கேபிள் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் மொத்தமாக 2 வருஷமும், வாஷிங் மிஷின் மோட்டாருக்கு 5 வருஷமும் வேரண்டி இருக்குது. ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள என்னென்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மேனுவலும், வேஸ்ட் பைப்பை டைட் பண்ணுறதுக்கான ஒரு கம்பியும், பாட்டம் கவரை மாட்டுறதுக்கான ஸ்க்ரூஸும் இருக்குது. அதோட சேர்த்து வாஷிங் மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே டீடைல்ஸ் பண்ணுறது. ட்ரே மாதிரி ஒரு தெர்மாக்கோல் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் பைப் லைன் ஹோஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சின்னதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீளமாக கொடுத்துருந்தா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்குது. ஒரு 2 அடி அந்த மாதிரி தான் இருக்குது. குழாய்களில் மாட்டுற மாதிரி தான் அது அமைப்பு இருக்குது. இதோட ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். துவைக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பவர் பட்டன் நம்ம ஆன் பண்ணிக்கணும். அப்புறம் வாட்டர் லெவல் செட் பண்ணணும். லெஃப்ட் சைடு போட்டிருக்கு. அது ஃபுல்லாமே வாட்டர் லெவல் 1 லிட்டர்லேருந்து நம்ம 8 லிட்டர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம துணி கம்மியாக போட்டோம்னா 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதிகமாக போட்டோம்னா 7 லிட்டர் 8 லிட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். சாதாரண துணி அப்படின்னீங்கன்னா நீங்கள் நார்மல் செலக்ட் பண்ண போது, இல்லை ஊற வச்சு ரொம்ப அழுக்கான துணி அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஊற வச்சு துவைக்கணும். 5ஆம் நம்பர் செலக்ட் பண்ணிக்கணும். ப்ரோக்ராம்லேயே ப்ரெஸ் பண்ண 5ஆம் நம்பர் வரும், 1ஆம் நம்பர் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து போனால் போதும். சைல்ட் லாக்குன்றது வாட்டர் லெவலையும் அந்த ப்ரோக்ராமில் போட்டிருக்க 2 பட்டனையும் ஒரு 3 நொடி ப்ரெஸ் பண்ணுறதுனால சைல்ட் லாக் ஆயிரும். அப்புறம் எந்த பட்டன் ஒர்க் ஆகாது. திருப்பி அந்த வாட்டர் லெவலையும் ப்ரோக்ராமையும் அந்த 2 பட்டனை சேர்த்து ஒரு 3 நொடி தொடர்ச்சி அமைக்கணும் மட்டும்தான் அந்த சைல்ட் லாக் ஓப்பன் ஆகும். வாஷிங் மிஷின் ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாடியாக இருக்குது. டப் உள்ளே இருக்க துவைக்கிற டப் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குது. நீங்கள் கரண்ட் இடையிலே போயிட்டு வந்தாலும் திருப்பி விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்து துவைக்க அமைச்சிடும். இது பேசிக்கான ஒரு வாஷிங் மிஷினில் கிடையாது. இந்த வாஷிங் மிஷினில் ஸ்பெஷலாக இது இருக்குது. டிலே ஆப்ஷன் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம், இல்லை 1 மணி நேரம் குழந்தை தூக்கிட்டு இருக்கு, 1 மணி நேரம் கழிச்சு துவைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டிலே ஆப்ஷன் 1 மணி நேரம் கழிச்சு துவைக்கிற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு அதுவே தனியாக துவைச்சு பின் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஓனிடா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினோட டெமோ மற்றும் ரிவ்யூவை அடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். அதோட நார்மலாக ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸும் அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கும் மேலே டெக் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.